ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசன்ட் வீடியோஸில் இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம். கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் வேணா இப்போ ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது எஸ்ஒய் தமிழ் கேமிங் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து யூடியூப் ஷார்ட் சைஸ் என்ன ப்ரோ, வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்காக நான் தனியாக வீடியோ போட முடியும், அதனால் வந்து Q&A வீடியோலேயே எடுத்திருக்கேன். ஸோ சைஸ் வந்து நம்ம நார்மல் வீடியோ, லாங்கர் வீடியோலாம் எப்படி மேக் பண்ணுவோம், யூடியூப்பில் என்ன சைஸில் மேக் பண்ணுவோம், 16:9 அப்படிங்கிற சைஸில் தானே. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தலைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து 9:16 அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப் ஷார்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 9:16 அப்படிங்கிற சைஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பர்ஃபெக்டான சைஸ் அப்படின்னு சொல்லலாம் யூடியூப் ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் புரிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது பிரேக் டைம் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்தால் 1 வீக்குக்கு எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாதா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்குன்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், அதுவும் வார்னிங்கும் கிடையாது, ஸ்ட்ரைக் இஷ்யூ தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த 1 வீக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கலாம், அதுக்கடுத்தது போஸ்ட்டில் இருக்கலாம், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்லோட்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து இருக்கலாம், அது பர்டிகுலர் டேஸ்க்கு இருக்கும். ஸோ உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஸ்ட்ரைக் எக்ஸ்பயர் ஆகணும்னா நீங்கள் 90 days வந்து வெயிட் பண்ணணும். இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் அந்த ஒன் வீக் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதில் இவ்வளோ நாள் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கும், 1 வீக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இருக்கக்கூடியதான் ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்தால். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன, ஜோஸ் கிச்சன் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. 1 இயரில் மானிட்டேஷன் ஆகலைன்னா வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் குறையுமா இல்லை சப்ஸ்கிரைபர்ஸும் குறையுமா, ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினை தான் நான் தமிழிலாகவும் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எத்தனை வீடியோக்கு வச்சேன் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மோட்டிவ் எல்லாமே மெயினாக வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஆன்சர் கிடைக்கணும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் அது வந்து நிறைய பேருக்கு போய் சேர்றதில்ல. அப்பப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டேஷன் ரெக்யர்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை பார்க்கும்போது வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டு 365 days, அதாவது ஒரு 12 month வந்து தேவைப்படுது. மற்றபடி இந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த க்ரைட்டேரியா ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இந்த மாதிரி குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ரீச் பண்ணுங்கிறது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கா, அது எவ்வளோ நாளில் ரீச் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்லையும் சரி அண்ட் நான் டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலையும் சரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதாவது குறிப்பிட்ட இந்த 1000 சப்ஸ்கிரைபர் தான். வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன் லாஸ்ட் 12 month. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் ரேஞ்சுக்கு அந்த டைம் 1 இயர்க்குள்ளே கூட குறையும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் நடக்காது. ஸோ அதை பொறுத்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, ஆண்டவா ட்ரோல்ஸ் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது காப்பிரைட் கிளைம் இருந்தால் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியுமா ப்ரோ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. கண்டிப்பாக கண்டென்ட் ஓனாக இருக்குது, எல்லாம் பிரச்சனை இல்லாமல் தான் மேக் பண்ணியிருக்கேன், ஓன் வேல்யூஸ்லாம் கொடுத்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மானிட்டேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணால் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ சாங் ரீப்ளேஸ் பண்ணுறது, ஜஸ்ட்டு மியூட் பண்ணுறது, கட் பண்ணுறது, லாங் ஃபார்ம் கட்டெல்லாம் மேக் பண்ணி தான். ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் மட்டும் தான். மற்றபடி காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து கண்டென்ட் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக நீங்கள் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து செக் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷனும் எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காப்பிரைட் கிளைம் பெரிய இஷ்யூலாம் கிடையாது, கண்டென்ட் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது ஃபிலிமோபதி அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டாலர்ஸ் ருபீஸாக கன்வெர்ட் ஆகி கிரெடிட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸுங்க. உங்களுக்கு நார்மலாக ஃபாரின்லேருந்து ஒருத்தங்க மணி அனுப்புகிறாங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரியான ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. அதிலேருந்து சென்ட் பண்ணுறாங்க அண்ட் அந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து இங்கே வந்து கிரெடிட் பண்ணுவாங்க நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து. ஸோ அதில் ஒரு சின்ன ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுப்பாங்க பேங்க்கில். ஸோ அதையும் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எது பெட்டரானு தோணுதோ. ஒரு வேளை அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கூட இருக்குது, குறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பேங்க்ஸ் கூட
பார்த்துக்கலாம். பட் இந்த ஒரு விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டேரெக்டாக கிரெடிட் ஆகும்போது அது இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எந்த வித டவுட்டும் இல்லை. ஸோ கைஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்கமிங் Q&Aஸ்லையும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் லைவும் இருக்கும், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ யாரும் தப்பாக நினச்சிட்டாங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகிருக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. எனிவேஸ் நான் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் வந்து Q&A வீடியோ பண்ணுவேன் வீக்லி. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எடுக்கிறேன். ஓகேவாங்க? ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக எங்கேஸ் மேக் பண்ணேன். இந்த கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆன்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அது லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி சந்தேகம்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சதுன்னா குயிக்காக வீடியோஸ் கூட அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.